சிந்திப்போமே. 1647 ஓடியது ஆணவம் பாச கண்மங்கள் வாடின. ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் விளக்குகிறார். குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடி பிரகாசத்தால் ஆணவம் ஓடியது. அதனை ஒத்த பாச கண்மங்கள் வாடி போயின. ஆதலால் நான் எடுக்க இருந்த எல்லா பிறவிகளும் எழுவதற்கு வகையின்றி வாடின. எனக்கு பிறப்பு இறப்பு முதலாயின தந்து மீண்டும் மீண்டும் சிறைப்படுத்தும் திருமால் பிரம்மன் போன்றோர் செய்கை இழந்து குலைந்தனர். எனவே எனக்குள் சிவபோகம் விளைந்தது. எதனால் விளைந்தது தெரியுமா? வளம் நிறைந்த திருவாவடுதுறையில் பெரும் புகழ் உடைய பஞ்சாக்கர தேசிகன் குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் என்னை நோக்கி அருளிய புன்முறுவலால் விளைந்தது. இப்படியாக குருவின் புன்னகையால் சிவபோகம் விளையும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. ஓடியது ஆணவம் உற்றது பாச கண்மங்கள் ஒத்த வாடின பல்வகை தோற்றம் மால் அயன் மால் முதலோர் மலர் அயன் மால் முதலோர் வீடினர் செய்கை விளைந்தது போகம் வியன் துறைசை நீடிய பஞ்சாக்கரவன் முகிழ்ந்த நிலா நகைக்கே என்று ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் தனது ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி என்னும் அற்புத நூலின் 10வது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார். குரு முறுவல் பெறுவோம், சிவ போகம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.